ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரீமோட வந்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ப்ரோஸ் எல்லாம் என்ன, கான்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் என்னன்ற மாதிரி வந்து பேனல் கேப்ஸ் எல்லாம் வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் வந்து எதெல்லாம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பைக்கில்ன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து எங்கிட்ட ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து ஒரு சில பேரெல்லாம் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்து பைக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இந்த கோயம்புத்தூரில் தான் வாங்கியிருக்கேன்ற மாதிரிலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லைக் பண்ணி நிறைய பேர் வந்து மோட்டிவேஷ்னலாக வாங்குறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இல்லை, நம்மளோட வீடியோவையும் ஒருத்தர் பார்த்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா இட்ஸ் எ கிரேட் திங். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் ரிவ்யூ வீடியோ இல்லைன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கைஸ், நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ் கிட்ட போயிடலாம். ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது வந்து இந்த இன்ஜின் தான். ஸோ வந்து ஒரு 250cc இன்ஜின் உங்களுக்கு வந்து ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த பைக்கில். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30ல் போகிறீங்க இல்லை ஒரு 60ல் போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு லேக்ன்றது இருக்காது. நீங்கள் டாப் ஸ்பீட் போகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக நீங்கள் நினைக்கிற டாப் ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணலாம். இல்லை வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து 160 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ குட் திங். இன் 250cc வந்து இது ஒரு நல்ல டாப் ஸ்பீடு தான், அதுவும் நேக்கடு பைக்ஸ்லலாம். அண்ட் வந்து இதில் வந்து இன்னொரு சில ப்ரோஸ் எல்லாம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைன் கிடச்சிரும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த 250cc நான் பார்க்கல இந்த வந்து டைமண்ட் கட் அலாய்ஸ் எல்லாம். ஸோ இதை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ கட் ஆகிடும், எனக்கும் ஒரு வாட்டி கட் ஆகிடுச்சு இது. அண்ட் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாம் நல்லா ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குது கைஸ். பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், மற்ற அடிஷ்னல் ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங். இங்கே வந்து போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து ஒரு குவாலிட்டியாகவே தான் இருக்குது. நல்லா ஒரு கல்லு பட்டால் கூட மேக்ஸிமம் உடையாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு குட் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதோட லைட்டாக இருக்கட்டும், சாரி நான் வந்து என்னோடய நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் ப்ரைவசிக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து இதோட கிளச்செல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீ ப்ளேவாக தான் இருக்குது. அண்ட் வந்து பிரேக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து பிரேக்கிங்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் கொஞ்சம் பிரேக்கிங் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து பிரேக்கிங்ஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சஸ்பென்ஷன்ன்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் எதனா ஒரு குழியில் இல்லை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக தான் கொடுக்குது. ஈவன் பில்லியனோட போகும்போதும் எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் தான் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் வந்து இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு வந்து என்றைக்குமே இந்நாள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். லாங்கெல்லாம் போல் சிட்டியில் மட்டும்தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்ததே இல்லை. அண்ட் வந்து இன்னும் சில ப்ரோஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கும்போது டிசைன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோன்னு தான் சொல்ல முடியும் இந்த ஒரு 250cc. அண்ட் வந்து நான் எங்கே பைக் எடுத்துகிட்டு போனாலும் மினிமம் ஒருத்தர் 2 பேராவது வந்து எங்கன்னா பைக் நிப்பாட்டியிருந்தால் என்ன பைக் இது, எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸு, டிசைன் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஒரு அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் ஃபார் த பீப்புள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த பைக் வந்து நான் கோயம்புத்தூர் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பைக்கை வந்து நான் எங்கேயுமே பெருசாக பார்த்ததில்லை. மேக்ஸிமம் இந்த டியூக்கு, எம்டி இந்த பைக்ஸ் தான் இருக்கும். யூனிக்காக ஒரு பைக் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்குக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து கார்னிங்கெல்லாம் எடுக்கிறீங்க, ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ஒரு கார்னிங் ரிங் எடுக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டின்றதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். நான் வந்து ஒரு 80ல் ஒரு 90லலாம் வந்து கார்னரிங் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுக்க முடியுது. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக்கில் ஹேண்டிலிங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்ஸில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து ஒரு 10 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தான் போகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அந்த டைம்லலாம் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஸ்மூத்தாக பைக் வந்து ரைட் ஆகுது. அண்ட் வந்து ஹீட்டிங் எதுனா அந்தளவுக்கு ஹீட்டிங் இருக்கான்னா ஹீட்டிங்கும் அந்தளவுக்கு இல்லை, ஈஸி மேனேஜபிள் தான் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வேறு என்ன ஒரு ப்ரோஸ் எல்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு அதாவது இன்ஜினுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ரொடக்டிவ் கேர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு வந்து இங்கே சைலன்சருக்காக இருக்கட்டும், இன்ஜினுக்காக இருக்கட்டும், இந்த சைலன்சருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேர் போடுற இடத்துலையும் வந்து ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போத் சைடு, இந்த லெஃப்ட் சைடும் இருக்கும் அண்ட் ரைட் சைடும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துலையும் வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் வந்து இங்கே செயினுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வெளியே ஒரு இடத்துல கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சாரி கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில பைக்ஸ்லாம் வந்து ஸ்டீலில் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு மாதிரி பார்க்கவே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ்
வெரி குட் அண்ட் லுக்காக பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. முக்கியமாக எக்ஸாஸ்ட் நோட்டை தான் சொல்லணும்னு விரும்பினேன். நான் எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் அந்த ஒரு அப் டு வந்து ஒரு 4000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதோட பீட் வந்து சீரியஸ்லி காய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா போகும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்டலான சவுண்டு கிடைக்கும். ஸோ இந்த இனிஷியலில் வந்து ஒரு அந்த டியூக்கோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட எக்ஸாஸ்ட் நோட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அந்த டியூக்கோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபீல் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் வந்து அந்த புல்லட்டோட சவுண்டும் லைட்டாக எனக்கு வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக புல்லட்டோட சவுண்டானா கிடையாது, அந்த ஒரு வாடை கொஞ்சம் லைட்டாக அடிச்சுது. ஸோ வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து இப்போ கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட கான்ஸ் இருக்குது கைஸ். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த பைக் எடுக்கிறீங்கன்னா. ஏன்னா இது வந்து ஒரு அஃபோர்டபுள் பைக். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற 250cc விட உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு வந்து இந்த பைக்கு கிடைக்குது. அந்த ஒரு கான்செப்டில் நினச்சிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ் என்னென்ன கான்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து பின்னாடி இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேனல் கேப் தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லை, இது தான் பார்த்துக்கோங்க. ஸோ பேக் சீட்டில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய பேனல் கேப் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்கும். போத் த சைட்ஸ் பேனல் கேப்ஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ்லலாம் வந்து ஒரு நல்ல பேனல் கேப்ஸ் இருக்குது. ஸோ பட் சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, பட் கேப்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் வந்து முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தது ஃபியூல் டேங்க்கில் பேனல் கேப்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஏகப்பட்ட பேனல் கேப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபிட்டிங் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபிட்டிங் எப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஃபிட்டிங் வந்து இங்கே ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்குது. அதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கேப் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அது வந்து என்னென்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேபி வந்து டைட் பண்ணது கரெக்டாக டைட் பண்ணலையா, இல்லை வந்து அவங்க கொடுத்துருக்கிற மோல்டே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது உடஞ்சிருக்கா இல்லை வந்து பேனல் கேப்பாக என்னன்றதே எனக்கு தெரியல. பட் பார்க்குறப்ப அது வந்து ஒரு கட் மாதிரி தான் இருக்குது இந்த கட்டு. அண்ட் இந்த சைடு வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு டிசைன் நல்லா இருக்குது. ஸோ லைட்டாக சின்னதாக இருக்குது, பட் இந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது எனக்கு. அண்ட் மற்றபடி ஆஸ் யூஷுவல் பேனல் கேப்ஸ் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இதோட பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் இல்லை. பட் லுக்ஸ் ப்ரீமியம். பட் குவாலிட்டி வைஸ் ஒரு 3 கொடுக்கலாம் ரேட்டிங், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வெறுத்துருவீங்க, ஏன்டா இந்த பிளாஸ்டிக் இப்படி இருக்குன்னு. எம்டிஏ கொஞ்சம் நல்லா இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்து ஏன் வந்து இவங்க பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர் டேங்க் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பைக் வந்து சீரியஸாகவே ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்க வேண்டிய பைக்கு தான். நீங்கள் ஒரு ஹை ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து இது கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த வைப்ரேஷனை வந்து கம்மி பண்ணணுன்னு வந்து எனக்கு சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மையானு எனக்கு தெரியல. இன்னும் நான் டாப் ஸ்பீடு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி நான் வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே போய் உங்களுக்கு ஓட்டி காட்டணுன்னு தான் எனக்கும் ஆசை. பட் வந்து வெளியே வந்தால் ஒரே மழை. ஸோ இன்றைக்கி சண்டே, மழை தான் கோயம்புத்தூரில். ஸோ அதனால தான் இன்றைக்கி வண்டி என்னால் எங்கேயும் எடுக்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வண்டி எடுத்து 3 days ஆகுது. என்னால் எங்கேயுமே வண்டி எடுக்க முடியல. இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சேர் ஆகிடுச்சுன்னா அதை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு சங்கட்டமாகிடுது. ஆனால் வந்து எனக்கு வண்டி எடுத்த ஃபஸ்ட்டு ஒரு கீழே விழுறப்போ வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது. என்னடா இந்த பிரேக்கோட லிவரெல்லாம் குவாலிட்டி இவ்வளோ சீப்பாக இருக்கே என்பது. ஸோ அப்புறமா ஒரு சில பைக்ஸ் எல்லாம் வந்து இந்த லிவர் உடஞ்செல்லாம் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லடா, நம்ம வண்டினா கூட பரவாயில்ல. ஒரு சில பைக்கெல்லாம் வந்து கீழே உடஞ்சி பெரிய செலவெல்லாம் வச்சுருக்கு, நம்மளுக்கு ஜஸ்ட்டு 400 தான் வச்சுருக்கு. ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான்ன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து இன்னொரு சில கான்ஸ்லாம் என்னென்னா, இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கிராஷ் கார்டுன்னு ஒன்று வந்து பைக்லேயே வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நட் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறது அவங்க ரிமூவ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வந்து அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும், பைக் ஃபஸ்ட் லான்ச் பண்ணும்போது கிராஷ் கார்டோடு தான் பைக் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ விற்கிறாங்க. இதை நீங்கள் போய் இப்போ கேட்டாலும் வந்து இல்லை ப்ரோ, இப்போ இப்படி தான் வருது பைக்ஸு, எங்களுக்கு வந்து ஸ்டாக்கே பைக் இந்த மாதிரி தான் வருது என்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் வந்து பைக் லான்ச் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து ஹீரோவோட பிராண்டட் மொபைல் ஹோல்டரை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நான் கேட்கும்போது அதுவும் வந்து இப்போ வர்றதில்ல. அது வேணால் என்னென்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. மேபி அவங்களுக்கு அப்டேட்டடாக இல்லையா, இல்லை பொய் சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல.
ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் பண்ண ஒரு விஷயங்கள். அண்ட் வந்து மைலேஜுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மைலேஜுன்றப்போ நீங்கள் வந்து ஒரு 25 to 30 தான் நீங்கள் நினச்சிக்கணும். சிட்டி டிரைவ்லலாம் நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் எடுக்கிறீங்கன்னும் போதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு சாலிடாக ஒரு 35 to 36 சம்டைம்ஸ் 40 கூட ஒரு சில பேர்லாம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி சைட்லலாம், அதாவது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அப் டு 40 வரைக்கும் நான் கிளைம் பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. அதாவது நான் வந்து இது வரைக்கும் அதிகமான மைலேஜ் கிளைம் பண்ணது வந்து 35.9. இதுதான் வந்து என்னோடய ஹையஸ்ட் மைலேஜ். அது நான் கால்குலேட் பண்ணல, என்னோடய பேனலில் காமிச்சது தான் நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் இதோட கான்ஸ் எல்லாம் சொல்ல போனால். ஸோ மேலும் பைக் வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த பேனல் கேப்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை பிரச்சனைனா பெட்டர் நீங்கள் வந்து டியூக் போய்க்கலாம், இல்லைனா டாமினார் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அதில் எந்தளவுக்கு பேனல் கேப்ஸ் இருக்குதுன்னு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டியூக் வச்சுருக்காரு. ஏன்னா நான் அவர்கிட்ட பைக் வாங்கி அந்த ரிவ்யூ நான் வந்து போடுறேன். ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்னலாம் கான்ஸ் இருக்குன்றது மட்டும். ஸோ ப்ரோஸும் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் கான்ஸ் வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து வேறு ஏதாவது இன்னும் கான்ஸ்லாம் தெரியணுன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து ஒரு டாப் ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய கான் ஃபேஸ் பண்ணுங்க. என்னென்னா வந்து உங்களுக்கு செயின் சவுண்ட் வருது, நாய்ஸி சவுண்டு வருது. ஸோ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து என்னோடய லிவர் உடையிறப்ப தான் வந்து செயின்லாம் லூப் அடிச்சுட்டு வந்தேன் ஷோரூமில். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த செயினில் வந்து ஒரு சவுண்டு வருது. மேபி லூஸ் ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நாய்ஸ் மட்டும் வருது நல்லா. ஸோ அது வந்து ஒரு டிஸப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து அதாவது டிரைவிங்கில் இல்லை, ஸோ கிளச் ஃப்ரீயாக விடும்போது வந்து எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. வந்து இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு இன்பில்டு ஜிபிஎஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் பைக் வந்து லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணீங்க, ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஆப்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்கள் பைக் வந்து யாராவது உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்கன்னா அந்த பைக் வந்து ஒரே இடத்துல லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ தெஃப்டாக அது மாதிரி இம்மொபைலைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ உங்களோட பைக் வந்து நீங்கள் எங்கே வேணால் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் பைக்கை வந்து யாராவது வந்து அடிக்கிறாங்க, ஏதாவது வந்து சும்மா வந்து ஒரு குச்சியால் எடுத்து அடிச்சிட்டாங்கனாலும் இம்மிடியேட்டாக ஒரு பேனிக் அலர்ட் வந்து கொடுத்துரும் பைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் எங்கன்னா ஒரு அன்னோன் இடத்துல வந்து பைக்கை வந்து வச்சுட்டு போகிறீங்கன்றப்பெல்லாம் யாராவது வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா பைக்கை இடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதெல்லாம் ஒரு ப்ரோ கேட்டகரியில் தான் நான் சேர்ப்பேன். கான்லெஸ்ஸில் வந்து இருக்குது. பட் வந்து அது நீங்கள் கான் என்ற நினைக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து ஒரு கான். ஸோ நீங்கள் அதை வந்து பெருசாக நினைக்க ஸ்டார்ட் பண்ணி என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான். அண்ட் வந்து என்னோடய ரிவ்யூவர்ஸ் வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார். இந்த மாதிரி கேட்டிருந்தேன் நான் வந்து அவர்கிட்ட வந்து சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஆகும்னு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 2100 அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து 1900 சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதும் அவருக்கு வந்து த்ராட்டல் பாடி வந்து இஷ்யூ வந்துருச்சுன்னு சொன்னார். ஸோ ஹீரோ பைக்ஸில் வந்து த்ராட்டல் பாடின்றது ரெகுலராக ஒன்று போகிறது தான். ஈவன் என்னோடய ஸ்ப்ளெண்டருக்கே வந்து நான் 2 times வந்து த்ராட்டல் பாடி மாற்றிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அரௌண்ட் 7000 சார்ஜ் பண்ணாங்க. செகண்ட் டைம் வந்து அதை வாரண்டியில் கிளைம் பண்ணிட்டாங்க. மேபி இந்த பைக் வந்து த்ராட்டல் பாடி நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் அது மேபி சம்டைம்ஸ் ரைடிங்னால கூட மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக்கை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கனாலாம் இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி பைக்கை பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நல்ல ஒரு பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் பைக்கையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போடுங்க. அண்ட் வந்து ரைட் பண்ணும்போது வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறான் அதனால் நானும் ஃபாஸ்ட்டாக போவேன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு போகாதீங்க. உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் பைக்கை ஓட்டுங்க நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேறு எதனா உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது அது. ஆனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் சர்வீஸோட வீடியோ வந்து எனக்கு எடுத்து அனுப்புங்கன்னு. ஸோ அதையும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாம் என்னென்ன மாற்றிருக்காங்க, அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த சர்வீஸ் சென்டரில் விட்டால் நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் ப்ரீமியோட சர்வீஸ் சென்டர் தான் இதுக்காக. நீங்கள் ஹீரோலேயே ப்ரீமியான்னு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும், அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இந்த வண்டியை கொடுக்கணும். வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வண்டியை கதம் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு வந்து இந்த பைக்ஸில் வந்து சென்சாரு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ப்ரீமியாவில் மட்டும்தான் இதுக்கான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீமியா. ஓகேங்களா, நான் கேட்ட வரைக்கும் ப்ரீமியாவில் மட்டும்தான் டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு சொன்னாங்க.
ஸோ நான் கேட்ட வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் உங்களால் இங்கே வெயிட் பண்ண முடியும்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா இந்த பைக்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து ப்ரீமியமில் வந்து சர்வீஸ்க்கு போகுது. ஸோ வந்து ஈஸியாக சீக்கிரமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஏன்னா பைக்ஸ் கம்மியாக தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ நான் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ போகும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக அவங்கள என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அண்ட் வந்து ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இதோட மைலேஜ் டெஸ்ட்டு, அப்புறம் வைப்ரேஷன்ஸு, இந்த டாப் ஸ்பீடு எல்லாமே நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தமிழ் வியூவர்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த பைக்கோட தமிழ் ரிவ்யூ வீடியோ இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பைக் நம்மளுக்கு லான்ச் ஆயிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.